மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் தரம் 1 மாணவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது இனிமையான வணக்கம். இன்னைக்கு நாங்க தரம் 1க்கான ஆங்கில பாடத்தின் தொடர்ச்சியான பயிற்சிகள் பார்ப்போம். நாங்க ஏற்கனவே ஒவ்வொரு வகுப்புலையும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்திருக்கிறோம். உங்களோட பாடத்திட்டத்துக்கு ஏற்ப, உங்களோட வகுப்புக்கு ஏற்ப நாங்க இங்கிலீஷ்ல நிறைய லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், சென்டென்ஸ் படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் நாங்க ஒவ்வொரு விதமான முறையில அதுக்குரிய ஆன்சர்ஸ் விடைகளை செய்திருக்கிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி இன்னும் சில ஆக்டிவிட்டிஸ் செய்து பார்ப்போம். சரியான ஆன்சரையும் நீங்க செய்யறீங்களான்னு பார்ப்போம். இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் பாருங்க. match the letter with the picture. அப்படின்னா என்ன? இதுல சில வேர்ட்ஸ் இருக்கு, அங்கால என்ன இருக்கு? சில பிக்சர்ஸ் இருக்கு பாருங்க. அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? மர்ஜ் பண்ண போறோம். உங்களுக்கு தெரியும் என்ன? நாங்க இத தொடர்பு படுத்துவோம். சரியான இந்த பிக்சருக்குரிய வேர்ட்ஸ் அல்லது இந்த வேர்டுக்குரிய சரியான பிக்சர் ரெண்டுமே சரியானதா இருக்க வேணும். இப்ப நாங்க பார்ப்போம் பாருங்க. முதல்ல என்னென்ன வேர்ட்ஸ ஸ்பெல்லிங் பண்ணி அத என்ன வேர்டுன்னு பார்ப்போம் பாருங்க. COW கவ். கவ்னா என்ன உங்களுக்கு தெரியும் என்ன? கவ்னா பசு. சரி. CYCLE சைக்கிள். சைக்கிள்னா என்ன? சைக்கிள் உங்களுக்கு தெரியும். அத நாங்க தமிழ்ல துவிச்சக்கர வண்டின்னு சொல்லுவோம். BALLON பலூன். பலூன் இங்க இருக்கு, உங்களுக்கு தெரியும். CHAIR சேர். சேர்னா என்ன? கதிரை. CAKE கேக். கேக்கையும் உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப நாங்க கரெக்டா இங்க மேட்ச் பண்ண போறோம் பாருங்க. COW கவ். இதுதான் கவ். சைக்கிள், பலூன், சேர், கேக். சரியா? இப்ப நாங்க கரெக்டான வேர்டுக்கு சரியான பிக்சர்ஸ் இங்க மேட்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாப்போம். Write the name, the picture. ஓகே, அதாவது என்ன செய்ய போறோம்? ரைட், எழுத போறோம். The name the picture. இந்த பிக்சர்ஸுக்குரிய நேமை தான் எழுத போறோம், ரைட் பண்ண போறோம். சரி, இப்ப பாருங்க இதுல என்னென்ன இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு, அதாவது ஒரே வகையை சேர்ந்தன பேர்ட்ஸ் சொல்லலாம். நாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்? கிளி. இத நாங்க parrot ன்னு சொல்லுவோம். parrot. செகண்ட் என்ன? காகம், crow. தேர்ட் கென். கெனண்டா கோழி. வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃப்ளை. தாரா, டக். சரியா? நாங்க இத கரெக்டான ஸ்பெல்லிங்ல எழுத வேணும். PARROT parrot கிளி. ஓகே. CROW crow காகம். HEN hen கோழி. BUTTERFLY butterfly வண்ணத்து பூச்சி. DUCK duck. என்னன்னு சொல்லுவோம்? duck. இப்ப பாருங்க, parrot கிளி, CROW crow காகம், HEN hen கோழி, BUTTERFLY butterfly, TUCK duck. ஓகே, கரெக்டா நாங்க இங்க மர்ஜ் பண்ணி இருக்கிறோம். சாரி,
பிக்சர் நேமை எழுதி இருக்கிறோம். நெக்ஸ்ட் பாப்போம். ரைட் த ஃபர்ஸ்ட் லெட்டர். இங்க சில பிக்சர்ஸ் இருக்கு. எப்படி நாங்க நேமை சரியா எழுதினாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அதோட நேம் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் எழுத போறோம். பாருங்க, இங்க மற்ற அதர் லெட்டர்ஸ் வந்து இங்க தந்திருக்கு. ஆன்சரும் இருக்கு. பாருங்க, ஆர் இருக்கு, பி, வி, டி, இ இந்த எழுத்துக்கள் இருக்கு. சரியான ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் நீங்க அதை மட்டும் எழுத போறோம். அதுக்கு எங்களுக்கு என்ன தெரியணும்? இந்த பிக்சரினுடைய நேம் தெரிய வேணும். அதை சரியா எழுத தெரிய வேணும். சரியா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இது ஒரு பூச்சாடி. இதை நாங்க வாஸ் என்று சொல்லலாம், ஃப்ளவர் வாஸ். இது என்ன? கண், ஐ. வாழைப்பழம், பனானா. மரம், ட்ரீ. இது என்ன? பூ. என்ன பூ? ரோஜா பூ, ரோஸ். அப்ப இங்க வாஸ், ஐ, பனானா, ட்ரீ, ரோஸ். இதோட சரியான நேம் ஸ்பெல்லிங்க இங்க எழுத போறோம். இப்ப வாஸுக்கு என்ன வரப்போகுது? ஃபர்ஸ்ட் லெட்டரா வி, VASC, வாஸ். சரியா? இப்ப இங்க வி இருக்குது. நாங்க கரெக்டா எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஐ, கண். EYE, ஐ என்று வரப்போகுது, கண். பனானா, BANANA, பனானா. ட்ரீ, TREE, ட்ரீ. நெக்ஸ்ட் என்ன? ரோஸ், ROSE, ரோஸ். உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக ஆன்சரும் இருக்கு. நாங்க சரியா எழுதி இருக்கிறோம். வாஸ், ஐ, பனானா, ட்ரீ, ரோஸ். நெக்ஸ்ட் பாப்போம். Draw the correct picture. அப்படி என்ன? எப்படி பிக்சருக்குரிய கரெக்ட் நேம் எழுதினோமோ அதே மாதிரி இப்ப இங்க இருக்கிற நேமுக்குரிய பிக்சரை டிரா பண்ண போறோம், வரைய போறோம். இப்ப நாங்க அதுக்குரிய பிக்சரை நீங்க வரைய வேணும். இப்ப என்னென்ன நேம்ஸ் இருக்குன்னு பாப்போம். ஓகே, இங்க பாருங்க, ORANGE. என்னவா இருக்கும் இது? ஆரஞ்ச். ஆரஞ்ச் கலரும் இருக்கு, ஃப்ரூட்டும் இருக்கு. நாங்க இங்க ஆரஞ்ச் ஃப்ரூட்டை தான் சொல்லி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன? BANANA, பனானா. பனானா என்ன? வாழைப்பழம். இதுவும் ஒரு ஃப்ரூட். APPLE, ஆப்பிள். உங்களுக்கு தெரியும், ஆப்பிள் ஃப்ரூட். MANGO, மேங்கோ. மேங்கோ ஒரு ஃப்ரூட். PINEAPPLE, பைனாப்பிள். அன்னாசிப்பழம் ஒரு ஃப்ரூட். இப்ப இங்க எல்லாமே என்ன? ஃப்ரூட்ஸ், பழங்கள். இப்ப நாங்க இதுல பழங்களை டிரா பண்ண போறோம், ஃப்ரூட்ஸை வரைய போறோம். ஃபர்ஸ்டா என்ன இருக்கு? ஆரஞ்ச். இப்ப பாருங்க, இங்க ஆரஞ்ச நாங்க வரைஞ்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன? பனானா, வாழைப்பழம். ஆப்பிள், பாருங்க ஆப்பிள வரைஞ்சிருக்கிறோம். மேங்கோ, மாம்பழம். பைனாப்பிள், அன்னாசிப்பழம். இப்ப நாங்க 5 ஃப்ரூட்ஸை இங்க கரெக்டா வரைஞ்சிட்டோம். நாங்க இப்ப எங்களுக்கு ஃப்ரூட்ஸை எழுதவும் தெரியும், என்னென்ன ஃப்ரூட்ஸ் தெரியும். பாருங்க, ஆரஞ்ச், பனானா, ஆப்பிள், மேங்கோ, பைனாப்பிள். சரியா? நெக்ஸ்ட் பாப்போம். இங்க சில வேர்ட்ஸ் இருக்கு. அந்த வேர்ட்ஸ்ல சில லெட்டர்ஸ் மிஸ்ஸிங். அந்த
blank ஃபில் பண்ண போறோம். சரியா? இப்ப இங்க பாருங்க 10 வேர்ட்ஸ் 10 சொற்கள் இருக்கு. இந்த 10 சொற்களிலையும் இடைவெளியில வர வேண்டிய எழுத்த சரியா எழுத போறோம். fill in the blanks. இங்க இருக்கிற சொற்கள் இந்த வேர்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிய வேணும். பாருங்க டி அங்கால பிஎல்இ இருக்கு. என்னவா இருக்கும்? டேபிள். டேபிளுக்கு என்ன ஸ்பெல்லிங்? TABLE டேபிள். நாங்க இங்க ஏ எழுதுவோம். அதே மாதிரி செகண்ட் பாருங்க ST அங்கால ஆர் இருக்கு. இது என்னவா இருக்கும்? STAR ஸ்டார். நட்சத்திரம். அடுத்த பாருங்க MI அங்கால கே இருக்கு. இது என்னவா இருக்கும்? மில்க். MILK. அப்ப இங்க எல் வரப்போகுது. நெக்ஸ்ட் பாருங்க PEA அங்கால OCK இருக்குது. இது என்னவா இருக்கும்? பீகாக். பீகாக் என்ன? மயில். 5 பாருங்க CH அங்கால IR இருக்கு. இது என்னவா இருக்கும்? சேர். CHAIR சேர். அடுத்தது இது என்னவா இருக்கும்? பேபி. BABY பேபி. சரியா? நம்பர் 7 பாருங்க H அங்கால AD இருக்கு. இது என்னவா இருக்கும்? ஹெட். HEAD ஹெட். சரியா? நம்பர் 8 பாருங்க HUSE ஹவுஸ். HOUSE ஹவுஸ் வீடு அல்லது இல்லம்னு சொல்லுவோம். நம்பர் 9 FLOER ஃப்ளவர். FLOWER. அப்ப இங்க நாங்க W எழுத வேணும். அடுத்தது பாருங்க நம்பர் 10 PI அங்கால TUR இருக்குது. இது என்னவா இருக்கும்? பிக்சர். பிக்சருக்கு என்ன சரியான ஸ்பெல்லிங்? PICTURE. இப்ப இங்க நாங்க சி எழுதுவோம். பிக்சர் படம். டேபிள். TABLE டேபிள் மேசை. STAR ஸ்டார் நட்சத்திரம். MILK மில்க் பால். PEACOCK பீகாக் மயில். CHAIR சேர் கதிரை. BABY பேபி குழந்தை. HEAD ஹெட் தலை. HOUSE ஹவுஸ் வீடு. FLOWER ஃப்ளவர் பூ. PICTURE பிக்சர் படம். சரியா? இங்க நாங்க 10 வேர்ட்ஸ் 10 சொற்களை சரியா ஸ்பெல்லிங் பண்ணி அந்த பிளாங்க்ஸ்ல வர வேண்டிய லெட்டரையும் எழுதி இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்தது பார்ப்போம். நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்ன? ரைட் த ப்ளூரல் வேர்ட்ஸ். இங்க சில இமேஜஸ் அதாவது படங்கள் இருக்கு. அந்த படங்களுக்குரிய சொற்களும் தரப்பட்டிருக்கு. இப்ப நாங்க சரியான என்ன எழுத போறோம்? ப்ளூரல் வேர்ட்ஸ். ப்ளூரல் என்ன? பன்மை. ப்ளூரல் வேர்ட்ஸ் பன்மை சொற்கள். அப்ப இதுல இருக்கிறது என்னவா இருக்கும்? சிங்குலர் வேர்ட்ஸ் ஒருமை சொற்கள். அப்ப இங்க ஒருமை சொற்கள் இருக்கு.
அதற்குரிய பன்மை சொற்களை எழுத போறோம். சரியா? ஒருமை பன்மை. ஒன்று இருந்தால் அது ஒருமை, பல அல்லது நிறைய இருந்தால் அது என்ன பன்மை என்று தமிழ்லையும் நாங்க படிச்சிருக்கிறோம். இப்ப இங்கிலீஷ்லயும் எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். இப்ப இதுல என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பாருங்க, PINE APPLE பைனாப்பிள், அன்னாசி. அப்போ ஒன்று இருந்தால் அன்னாசி. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டது இருந்தால் அன்னாசிகள், அன்னாசி பழங்கள் சொல்வோம். அப்ப பைனாப்பிள், பைனாப்பிள்ஸ். என்ன சேர்ப்போம்? நாங்க எஸ் சேர்ப்போம்னு படிச்சிருக்கிறோம். இந்த சிங்குலர் வேர்ட்ஸ்க்கு பின்னால கடைசி எழுத்தா ஒரு எஸ் இங்க சேர்ப்போம். சேர்த்தால் அது ப்ளூரல் வேர்ட்ஸா மாறிடும். பைனாப்பிள், பைனாப்பிள்ஸ். அதுல பாருங்க, APINE APPLES. இதுதான் ப்ளூரல் வேர்ட். அதே மாதிரி ரெண்டாவதா என்ன இருக்கு? பால், BALL பால். நிறைய பால்னா எப்படி போடுவோம்? பால்ஸ், BALLS பால்ஸ். சரி, பாருங்க அங்க எஸ் சேர்த்திருக்கிறோம். அப்ப நிறைய பால்ஸ் இருக்கு. மூன்றாவது என்ன? CUP கப். இப்ப இங்க கப் ஒன்று இருக்கு, நிறைய இருந்தால் கப்ஸ், CUPS கப்ஸ். சரியா? அடுத்தது என்ன? CAR கார். நிறைய இருந்தால் கார்ஸ், CARS கார்ஸ். சரியா? டாக், DOG டாக். ப்ளூரல் எப்படியா இருக்கும்? DOGS டாக்ஸ். நாய்கள், பைனாப்பிள், பைனாப்பிள்ஸ். பால், balls. cup, cups. சரியா? car, cars. dog, dogs. இங்க கரெக்டான சிங்குலர் வேர்டுக்குரிய ப்ளூரல் வேர்டை நாங்க எழுதி இருக்கிறோம். சரி, எங்களுக்கு இங்க சிங்குலரும் தெரியும், ப்ளூரலும் தெரியும். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வேர்ட்ஸுக்கு நாங்க ப்ளூரல் எழுதலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பாப்போம். இங்க சில சென்டென்ஸ் இருக்கு. அந்த சென்டென்ஸை நாங்க சரியா ரீட் பண்ணுவோம். ரீட் த சென்டென்ஸ். அதனுடைய அர்த்தம் அப்படின்னா என்னன்றதையும் பார்ப்போம். நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் போன வகுப்புலையும். இங்க சில வேர்ட்ஸை மாத்தி அந்த சென்டென்ஸை நாங்க படிக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்டா என்ன இருக்குன்னு பாருங்க. I don't like cow. COW cow. நாங்க இன்னைக்கு பார்த்த ஆக்டிவிட்டியில ஃபர்ஸ்டா இருந்தது மச் பண்றதுல cow. என்னது? பசு. இங்க பசு. I don't like cow. அப்படி என்ன? கவுன்னா பசு, ஐன்னா எனக்கு அல்லது நான். டோன்ட் லைக், லைக், டோன்ட் லைக். இது நாங்க படிச்சிருக்கிறோம். லைக்னா என்ன? விருப்பம். டோன்ட் லைக்னா என்ன? விருப்பம் இல்லை. இங்க டோன்ட் லைக் இருக்குது. அப்படி என்னவா இருக்கும்? விருப்பம் இல்லை. யாருக்கு? எனக்கு, ஐ. என்ன விருப்பம் இல்லை? COW cow. எனக்கு பசு விருப்பம் இல்லை. I don't like cow. சரியா? அதே மாதிரி நம்பர் 2 பாருங்க. I like dog. இங்க என்ன வந்திருக்கு? DOG dog. டாக்னா தெரியும் உங்களுக்கு, நாய். லைக், விருப்பம். ஐ, எனக்கு, எனக்கு நாய் விருப்பம். இப்ப டோன்ட் லைக்னா விருப்பம் இல்லை. எனக்கு பசு விருப்பம் இல்லை. எனக்கு நாய் விருப்பம். சரியா?
இப்ப இரண்டும் வேற வேற சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொன்று இருக்கு. I don't like banana. இது என்ன? banana. I don't like and இருக்கு. அப்ப என்னவா இருக்கும்? நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். விருப்பம் இல்லை. என்ன விருப்பம் இல்லை? banana. எனக்கு banana விருப்பம் இல்லை. I don't like banana. அடுத்த பாருங்க, அப்ப இங்க pineapple. I like pineapple. எனக்கு அன்னாசி விருப்பம். லைக்னா விருப்பம். இப்ப எனக்கு வாழைப்பழம் விருப்பம் இல்லை. எனக்கு அன்னாசி விருப்பம். இப்ப இரண்டும் பாருங்க வேற வேற சொற்கள், சென்டென்ஸ். நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்கு பாருங்க. I don't like crow. crowண்டா என்ன? இங்க காகம். இப்ப எனக்கு காகம் விருப்பம் இல்லை. don't like என்னன்னு பார்த்தோம், விருப்பம் இல்லை. இப்ப எனக்கு காகம் விருப்பம் இல்லை. இப்ப இங்க like don't like ரெண்டும் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்டா I don't like cow. எனக்கு பசு விருப்பம் இல்லை. I like dog. எனக்கு நாய் விருப்பம். I don't like banana. எனக்கு வாழைப்பழம் விருப்பம் இல்லை. I like pineapple. எனக்கு அன்னாசி விருப்பம். I don't like crow. எனக்கு காகம் விருப்பம் இல்லை. I like parrot. எனக்கு கிளி விருப்பம். இப்படி நாங்க எங்களுக்கு என்ன விருப்பமோ அதை லைக் போட்டு எழுதலாம். கேக். I like cake. எனக்கு கேக் விருப்பம். அதே மாதிரி விருப்பம் இல்லாதத don't like போட்டு எழுதலாம். இப்படித்தான் நாங்க சென்டென்ஸை படிக்கிறோம். இப்ப இன்றைக்கு சில வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸ் பார்த்துருக்கிறோம். லைக், don't like. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இன்றைக்கு புதுசா படிக்க போறோம். eat. 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 eatண்டா என்ன? சாப்பிடுறது. சரியா? I eat cake. சரியா? இப்ப இங்க கேக். I என்றா நான் அல்லது எனக்கு. இங்க சாப்பிடுறேன் கேக். நான் கேக் சாப்பிடுவேன். சரி, அப்படி வரும். ரெண்டாவது இருக்கிறத பாருங்க. I drink milk. மில்க் அண்ணா என்ன? இங்க பால். milk. milk. நான் பால் குடிப்பேன். நான் கேக் சாப்பிடுவேன். நான் பால் குடிப்பேன். பால் சாப்பிடுவேன் இல்ல. drink. drink. குடித்தல். eat. eat. சாப்பிடுதல். சரியா? அதே மாதிரி மூன்றாவது பாருங்க. I eat banana. நான் வாழைப்பழம் சாப்பிடுவேன். I drink tea. tea. but drink அண்டா என்ன? குடிக்கிறது. அப்ப I drink tea. அப்படி என்ன? நான் டீ தேநீர் குடிப்பேன். சரியா? இன்னும் ஒன்று இருக்கு பாருங்க. I eat apple. நான் ஆப்பிள் சாப்பிடுவேன். இப்ப இங்க eat and drink இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் வச்சு சொற்கள் படிச்சிருக்கிறோம். eat. drink. drink. eat அண்டா என்ன? சாப்பிடுதல். drink அண்டா குடித்தல். இப்ப சாப்பிடக்கூடிய பொருட்களை நாங்க eat சாப்பிடுதல்னு சொல்லுவோம். பான வகைகளை குடிக்கக்கூடிய பொருட்களை drink என்று சொல்லுவோம். சரியா? இப்ப கேக் சாப்பிடுறது, அதனால eat. I eat cake. milk ஒரு பான வகை திரவம், அதை நாங்க குடிப்போம், அதனால I drink milk. banana சாப்பிடுறது, ஒரு பழம். இப்ப இங்க I eat banana. tea இதை நாங்க என்ன செய்வோம்? குடிப்போம்.
I drink tea. நான் டீ குடிப்பேன். ஆப்பிள் ஆப்பிள் நாங்கள் சாப்பிடுவோம். I eat apple. இப்போ இங்க ஈட்டும் ட்ரிங்க்கும் இங்க நாங்க படிக்கிறோம். EAT ஈட்டன்னா என்ன? சாப்பிடுதல். DRINK ட்ரிங்கண்டா குடித்தல். முதல் என்ன பார்த்தோம்? லைக் LIKE லைக் விருப்பம். DONT LIKE don't like கண்டா என்ன? விருப்பம் இல்லை. லைக் கண்டா விருப்பம். don't like விருப்பம் இல்லை. அதே மாதிரி ஈட்டண்டா சாப்பிடுதல். ட்ரிங்க் கண்டா குடித்தல். இப்போ நாங்கள் இன்றைக்கு ஈட் அண்ட் ட்ரிங்கை வச்சு சில சென்டென்ஸ் படிச்சிருக்கிறோம். இந்த 5 சென்டென்ஸ் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதே மாதிரி இன்னும் வேற சென்டென்ஸ் நாங்க பார்ப்போம். சரி, இன்றைக்கு நாங்க இங்கிலீஷ் பாடத்துல நிறைய மச் வேர்ட்ஸ் லெட்டர்ஸை வச்சு மச் பண்றது, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ட்ரா பண்றது, ரைட் பண்றது எல்லாம் படிச்சு. அதை விட லாஸ்டா 2 ஆக்டிவிட்டிஸ் சென்டென்ஸ் படிச்சிருக்கிறோம். இந்த சென்டென்ஸை நீங்க வாசிக்கும் போது உங்களால ஸ்பீக் பண்ண கதைக்கவும் முடியும், சரியா எழுதவும் முடியும். சரியான அந்த வேர்ட்ஸையும் அதனுடைய அர்த்தத்தையும் உங்களால விளங்கி கொள்ள முடியும். இப்ப நாங்க லைக் டோன்ட் லைக் படிச்சோம், ஈட் ட்ரிங்க் படிச்சிருக்கிறோம். இப்ப ஈட் ட்ரிங்க் புதுசா இந்த முறை இந்த ஆக்டிவிட்டியில செய்திருக்கிறோம். இதே மாதிரி சில புது வேர்ட்ஸை நாங்க அடுத்த வார வகுப்புலையும் சேர்த்து படிப்போம். நீங்கள் அடுத்த வார வகுப்புலையும் இதே மாதிரியான ஆக்டிவிட்டிஸை செய்து பார்க்க தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியோட இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.